பரிமுகம். மழை கொத்தும் இரவு. மின்சக்தி குறைவா. லேபொரட்டரியில் ஒரு மெஷின் மெதுவா ஒளிருது. அந்த மெஷினுக்கு முன் நிற்கிறான் டாக்டர் ஆதித்யா ராமசந்திரன். அவன் பதிவு செய்கிறான், இன்று டிசம்பர் 31, 2070. இன்று நான் காலத்தை வெல்வேன். அவன் மெஷின் ஸ்விட்ச் ஆன் பண்றான். வெள்ளை ஒளி பளிச்சுனு. அவன் காணாமலாகிறான். பழைய காலம். அவன் விழித்துக் கொள்ளும்போது சுற்றுலா மாறியிருக்கும். அவன் 1921ஆம் ஆண்டில இருக்கான். சுற்றிலே பழைய வண்டிகள், சின்ன வீடுகள், மழை வாசனை. அவனை பார்த்து சிரிக்கிறான். நம்ப முடியல, நானே 100 வருடம் பின் வந்துட்டேன். ஆனா அவன் கையில் உள்ள டைம் டயல் திடீரெனு புகைப்பிடிக்குது. அது இல்லேனா அவன் திரும்ப முடியாது. எதிர்பாராத சந்திப்பு. அவன் ஒரு கல்லூரி முன் நிற்கிறான். அங்க ஒரு பெண் அவனை மோதுறாள். மீரா. அவள் ஒரு மாணவி, விஞ்ஞானம் படிக்கிறாள். அவள் கேட்கிறாள், நீங்க எங்கிருந்து வர்றீங்க? அவன் சிரிச்சு சொல்லறான், நான் எதிர்காலத்தில் இருந்து வர்றவன். அவள் முதல்ல சிரிக்கிறாள். ஆனா அவன் காற்ற சாதனங்கள் அவளை கலக்கிரும். நட்பும் நம்பிக்கையும். அவள் அவனை தன்னோட வீட்டுக்கு அழைக்கிறாள். இருவரும் சேர்ந்து அவன் மெஷீனை செய்ய முயற்சிக்கிறாள். அந்த நேரத்துல அவன் உணர்கிறான், அவள் அவனுக்கு 1078 காலத்தின் அழகை காட்டுறாள். சூரிய ஒளி, கடல், இசை, மகள் மனம். ஆனா ஆதித்யா உள்ளுக்குள் பயப்படுறான். அரசின் கண்கள். அவனின் இயந்திரம் பற்றிய தகவல் அரசாங்கத்துக்கு போகுது. இரகசிய அமைப்பு கால் பாதுகாப்பு பிரிவு அவனை தேட ஆரம்பிக்குது. ஒரு நாள் இரவில் மீரா வீட்டில் தாய்வு செய்யும்போது சிவப்பு விளக்கு. அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆதித்யா மீராவை பிரிச்சுக்கிட்டு ஓடுறான். போலீஸ், இராணுவம், மின்வலைகள் எல்லாம் அவன் பின்புறம். நான் திரும்பணும் மீரா, இல்லனா இருவரும் அழிந்து போவோம். அவள் கண்ணீரோடு. நீ போனா நான் என்ன? கப்பிக்கும் பயணம். இருவரும் பழைய பஸ்ஸில, ரயிலில், காடுகளுக்குள்ள தப்பிக்கிறாங்க. அவள் ஒரு சின்ன டயர்ல அவன் பெயரை எழுதுகிறாள். அவன் மெஷின் சார்ஜ் தேவைப்படுது. அதுக்காக மின்னல் சக்தி தேவை. அவன் திட்டம் போடுறா, மின்னல் அடிக்கிற இடத்துல மெஷின் வச்சு சார்ஜ் பண்ணணும். அது நடந்தால் அவன் திரும்பலாம். உணர்ச்சி மோதல். அவள் மெதுவா சொல்லுறாள், நீ திரும்பணும்னா போ, ஆனா நான் இங்க தங்கணும். அவன் சிரிக்கிறான். நான் போகிறேன்னா உன்னை மறந்துட்டா மாதிரி ஆகாது. அவன் கையை பிடிக்கிறாள். மின்னல் பளிச்சுன்னு அடிக்குது. அவன் சொல்லுறான், மீரா, நான் உன்னை மறக்க மாட்டேன். அவள் சிரிச்சு அழுகிறாள். எதிர்காலம். அவன் திரும்பி வர்றான். மீண்டும் 2070. அவன் லேபில் விழுந்திருப்பான். மெஷின் நின்றிருக்கும். அவன் சுவாசிக்கிறான். நான் திரும்பிட்டேன். ஆனா மேசை மேல ஒரு டயரி இருக்கும். அதே மீரா எழுதின டயரி. அதுல எழுதிருக்கும் வரி, நீ போன பிறகும் உன்னோட நிழல் இங்க நிக்குது. அவன் அதிர்ச்சியோடு அதை பார்த்து கொண்டே இருக்கான். கடைசி திருப்பு. அவன் ஜன்னல் வழி பார்ப்பான். அவள் முகம் ஒரு ஹோலோகிராம் மாதிரி ஒளிருது. அவள் குரல் கேக்குது, நீ காலத்தை வென்றவனே, ஆனால் காதலை வெல்ல முடியாது. அவன் கண்களில் நீர் வழிகிறது. மெஷின் மீண்டும் ஒளிருது. அவன் மெதுவா அதை பார்த்து சிரிக்கிறான். காலத்தின் சிறை. The prison of time. Love is the only thing that travels beyond time.